விஜய் மீண்டும் ஆக்டிவாக திரும்பி இருக்கிறார். அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் ஏராளமான கோடிகளை குட்டி வக்கீலை அமர்த்தினீர்களே, சட்ட புலிகள் இப்போது புலிகளாகிவிட்டார்களா? இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். நம்ம மஞ்சு குரூப்ஸின் ஐஸ்பாட், a premium smart plot community. பெரும் கூட்டம் கூடக்கூடிய ஒருவருக்கு ஏன் இந்த குறுகலான சாலையை இடத்தை ஒதுக்கினார்கள்? ஆனால் நாடாளுமன்ற தேர்தலின் போது எதற்கு திரு உதயநிதி அவர்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டான பெரிய இடத்தை ஒதுக்கினார்கள்? இவருக்கு ஏன் அந்த இடத்தை ஒதுக்கவில்லை என்கிற கேள்வி, சந்தேகம் வலுவாக எனக்கும் இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி பாலியல் பலாத்காரம் உட்படும் பொழுது அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் 11 மணிக்கு அங்க போச்சு? அறிவில்லையாடா திமுக காரங்களுக்கு? அறிவில்லை. தாறுமாறாக தெரிகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய சர்க்கார், சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது. இந்த சூழல் தமிழகத்தில் கவலை அளிக்கக்கூடிய சூழல் என்று நான் பார்க்கிறேன். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடுனாங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு சென்னையில் இருந்தாரா என்பது குறித்து எனக்கு நினைவில்லை. அவர் அன்றைய தினம் சென்னையில் இல்லை என்பதுதான் என் நினைவு. அப்படி இருந்து அவர் வராமல் இருந்திருக்க மாட்டார். நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி பின்னப்பட்டன, பரப்பப்பட்டன. பாஜக அச்சுறுத்துகிறது, அதிமுக எதிர்பார்க்கிறது என்று வதந்திகள் ரெக்கை கட்டி முளைத்தன. ஆனால் அவற்றுக்கு முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வகையில் இரண்டாவது முறையாக தாவேகா அவருடைய துணிச்சலான முடிவு என்று நான் பார்க்கிறேன். தீவிரமாக தேர்தல் களத்தில் அவர் களமாடுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் கூர்மையாக எதிர்ப்பார், வலிமையாக எதிர்ப்பார் என்று நான் நம்புகிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று ஆதவ அர்ஜுனா பேசினப்போ ஒரு விஷயம் பேசியிருந்தார். எங்களை ஓடி போயிட்டேன்னு சொல்கிறீங்க, கலைஞர் அரெஸ்ட் அப்போ யார் ஓடினது அப்படிங்கிற ஒரு கொஷின் எழுப்பியிருந்தார். இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் முன்வைக்க நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், கலைஞர் அவர்களுடைய அந்த அரெஸ்ட் நேரத்துலையும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே அந்த நேரத்தில் என்ன சார் நடந்தது? அன்றைய தேதியில் ஒரு ரீகாலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அந்த நாளன்று அவர் ஊரில் இல்லை என்று நினைக்கிறேன். அன்றைக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் கமிஷனர் அலுவலகமோ அவர் எங்கே கொண்டு செல்லப்பட்டாரோ அந்த பழைய, அதாவது ராஜாஜி மண்டபத்துக்கு பின்னாடி, அதன் அப்புறம் ராஜாஜி கொண்டு போயிட்டு அப்புறம் தான் அது கொண்டு போனாங்க. ஆகவே அந்த நாளன்று திரு முரசொலி மாறன், திரு டிஆர் பாலு, திருமதி கனிமொழி இவர்களெல்லாம் உடன் இருந்தார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு சென்னையில் இருந்தாரா என்பது குறித்து எனக்கு நினைவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு அவர் வெளியூரில் இருந்ததாக சொல்லப்பட்டதாக என் நினைவு. அது சரியாக இல்லை. நீண்ட வருடங்கள் ஆகிவிட்டதால். ஆகவே அதை வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலின் பயந்து தலைமறைவானார் என்று சொல்லுகிற விமர்சனத்தை நான் ஏற்கவில்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த நாளுமே அன்றைக்குமே நைட்டுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சு. முரசொலி மாறன் இருந்தார், தயாநிதி மாறன் இருந்தாங்க, கனிமொழி இருந்தாங்க, டிஆர் பாலு எல்லாருமே இருந்தாங்க. ஸ்டாலின் மட்டும்தான் இல்லை. உண்மையிலேயே ஓடிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நீங்கள் கேட்டதற்குத்தான் நான் என்னுடைய பதிலை சொன்னேன். ஓகே, நான் சரியாக நினைவில் ஆழமாக சில விஷயங்கள் எனக்கு பதிந்திருக்கும். அப்படி பதிந்திராத ஒரு விஷயத்தில் அவர் பயந்துதான் அங்கே வரவில்லை என்று சொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை. அப்படி பயப்பட்டு போகக்கூடியவர் அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த கேஸ் பற்றி, குறிப்பாக கலைஞர் அரசு கேஸ் பற்றி நீங்கள் பார்த்த விஷயம் அப்படிங்கிறது என்ன சார்? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அன்றைய தினம் கைது செய்யப்பட்ட போது அன்றைய சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்த திரு முத்துக்கருப்பன் அவர்கள் என்னிடம் தெரிவித்த செய்தி. நான் தொலைபேசி வாயிலாக அவரிடம் உரையாடினேன். மறைந்த துக்ளக் ஆசிரியர் திரு சோ அவர்களும் உரையாடினார். அப்போது நடந்த சீக்வன்ஸை அவர் நேரேட் செய்தார். கலைஞர் இவர்களையெல்லாம் ஃபோன் செய்து வரவழைத்தார். நான் ரெஸ்ட் ரூமுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி. இல்லை என்றால் இவர்கள் அங்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. மிக நீண்ட அவகாசத்தை எடுத்துக்கொண்டார் என்று அன்றைக்கு சென்னை மாநகர காவல் பொறுப்பில் இருந்த திரு முத்துக்கருப்பன் அவர்கள் தெரிவித்தார். ஒத்துழைக்க மறுத்த காரணத்தால் தான் அவரை கையை பிடித்து லிஃப்ட் செய்து அவர்கள் அரசு செய்கிற சூழல் ஏற்பட்டது. அவ்வாறு நடந்து கொண்ட விதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பெரிதாக பிளாஸ்ட் செய்து சித்தரித்தது. ஒரு முதியவரிடம் இப்படியா நடந்து கொள்வது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆகவே அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் குறித்து 2 விதமான பார்வைகள் உண்டு என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த 2 விதமான பார்வைகள் என்ன பார்வை? அதுதான் நான் சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழக விமர்சனம் ஒன்று, காவல்துறையுடன் கலைஞர் ஒத்துழைக்க மறுத்தார், கைதை தாமதப்படுத்தினார், பலருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்தார், அதன் பிறகு அவர் அங்கே ஒரு சீனை கிரியேட் பண்ணிவிட்டு தான் கிளம்பினார் என்பது இன்னொரு விமர்சனம். ஒரு பார்வையும் இங்கே இருக்குது சார். இது ஜெயலலிதா அவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இல்லை, நான் இதெல்லாம் கடந்த கால அரசியலை நான் பெரிதாக பேச விரும்பவில்லை.
இது ரிவெஞ்சா இல்லையா என்பது வேறு. இன்னொன்று நடந்தது. செல்வி ஜெயலலிதா விஷயத்திலும் என்ன நடந்தது? உங்கள் ஒரு பெண்மணி முதலமைச்சராக இருந்தவர், அவரை போய் நீங்கள் போலீஸ் லாரியில் ஏற்றினீர்கள். கலைஞராவது காரில் கூட்டு போனாங்க, அவர் லாரியில் ஏற முடியவில்லை. பெண் காவலர் அவரை கையை பிடித்து தூக்கி ஏற்ற வேண்டியிருந்தது. ஆகவே அவர் விஷயத்திலும் பல விஷயங்கள் தவறாக நடந்திருக்கின்றன. சட்டசபையில் அவர் தாக்கப்பட்ட விஷயம், நானெல்லாம் அதற்கு நேரடியாக சாட்சியாக இருந்தோம். திரு மூப்பனார் அவர்கள் பதட்டமடைந்து அவரை திரு குமரி அனந்தனும் மூப்பனாரும் என்ன நடக்கிறது என்று சொல்லி தள்ளிவிடுவதற்கு நகர்த்துவதற்கு முயற்சி செய்தார்கள். செல்வி ஜெயலலிதாவை அதிமுக உறுப்பினர்கள் சிலர் அரணாக சூழ்ந்து கொண்டு பாதுகாத்திருக்காவிட்டால் அவர் அன்றைக்கு மிக பலத்த காயங்களுக்கு ஆட்பட்டிருப்பார். ஆனாலும் கூட தலைவரி குலமாகத்தான் அவர் சட்டசபையிலிருந்து வெளியேறினார். ஏனென்றால் தலையிலெல்லாம் அடித்தார்கள், புத்தகங்களால் அடித்தார்கள், புடவை பிடித்து இழுக்கிற முயற்சி, சேலை பின்னிருந்ததால் அவருடைய அங்கே எதுவும் ஒரு தவறான சீன்கள் அங்கே நிகழவில்லை. ஆகவே ஒரு பெருங்கொடுமை அவருக்கு விளைவிக்கப்பட்டது. அது ஒரு கருப்பு தினம் தமிழக சட்டசபையில். ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் கடந்த காலத்திலே பல நடந்திருக்கின்றன. சட்டசபைக்குள் போலீஸ் நடந்து உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியது ஒரு கருப்பு தினம், ஜனவரி 30 என்று கருதுகிறேன். அது ஜானகி அம்மையார் ஆட்சி நம்பிக்கை கோருகிற தீர்மானத்தில் அன்று 2-3 முறை சட்டமன்றம் ஒத்திவைக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் தாக்கப்பட்டார்கள். செல்வி ஜெயலலிதாவை ஆதரித்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். அது ஒரு கருப்பு தினம். ஸ்டாலின் பற்றி ஆதவர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது அது உண்மையாக பொய்யா சார்? அப்போ இல்லை, நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேனே. என்னுடைய நினைவிலிருந்து நான் ரீகலெக்ட் செய்து பார்க்கும்போது அவர் அன்றைய தினம் சென்னையில் இல்லை என்பதுதான் என் நினைவு. அப்படி இருந்து அவர் வராமல் இருந்திருக்க மாட்டார் என்பதுதான் என் பார்வை. குறிப்பாக ஆதவர்கள் பேசுகிறப்ப இன்னொரு விஷயம் சொன்னார். ஓடிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் யாரும் ஓடலை, கரூர் பார்டரில் தான் நின்னோம். நாங்கள் பல முறை உள்ளே வர்றதுக்கு ரெக்வஸ்ட் கேட்டப்பட்டு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறார். இல்லை, நான் சொல்வது காவல்துறை தவறான செய்தி என்றால் மறுப்பு தெரிவிக்க வேண்டும். ஏற்கனவே தாவைக்கா தரப்பில் திரு விஜய் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை ஒரு 10 நாட்கள் கழித்து திருமண மண்டபங்களில் 15 நாட்கள் கழித்து சந்திக்க திட்டமிட்டார். அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்கிற இன்னொரு குற்றச்சாட்டும் தாவேகா தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. இந்த செய்திகளுக்கு இதுவரை காவல்துறை மறுப்பு தெரிவிக்கவில்லை. அது எனக்கு வியப்பளிக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை திரு விஜய் போலீஸ் தடையை மீறி அங்கே போய் மக்களை சந்தித்திருக்க வேண்டும் என்பதுதான் என் பார்வை. இல்லாவிட்டால் போலீஸ் தடை விதிக்கிறது என்று கோர்ட்டை நாடி இருக்க வேண்டும். அது காலம் கடந்த விஷயமாகிவிட்டது. அவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து விட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெரும்பாலான குடும்பங்கள் விஜய்க்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றன. இவையெல்லாம் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏமாற்றமாக இருக்கும். இன்னொரு விஷயமும் நம்ம தெளிவாக நேற்று ஆதவ அவர்கள் பேசினப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். 25ஆம் தேதி தான் நாங்கள் பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுத்தோம், 26ஆம் தேதி தான் எங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் முன்னாடியே கேட்டுட்டோம். எங்களுக்கு கலெக்டர் அவர்கள் 4 இடம் சூஸ் பண்ணி கொடுத்தாரு. அதில் நாங்கள் சூஸ் பண்ணது ரவுண்டானா, எங்களுக்கு அந்த இடம் வழங்கப்படலை. டிஎஸ்பி செல்வராஜுங்கிறவர் தான் இந்த இடத்த எடுங்கன்னு எங்களை ப்ரெஷர் பண்ணார். ஒரு கட்டத்தில் கெஞ்சி நீங்கள் எடுத்துக்கங்க, நாங்கள் உங்களுக்கான பாதுகாப்பு தரோன்னு சொன்னார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணோம். ஒரு சூழ்ச்சி அரசியலுக்குள்ளே எங்கள் தலைவரை சிக்க வச்சுட்டீங்கிறார். இந்த குற்றச்சாட்டு குறித்து நீதிமன்ற விசாரணையின் போது தாவேகா தரப்பில் முறையிடப்பட வேண்டும். இதற்கிடையில் இந்த குற்றச்சாட்டில் சாரம் இருக்காது, உண்மை இருக்காது என்று நம்ப நான் தயாராக இல்லை. திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூறுவது உண்மையாக இருக்கக்கூடும் என்று தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு டிஎஸ்பியோட பெயரை நேரடியாக குறிப்பிடுறாரு. ஆகவே அது உண்மையாக இருக்கக்கூடும் என்று தான் நம்புகிறேன். ஏனென்றால் எல்லோருக்கும் இயல்பாக எழுகிற சந்தேகம் எனக்கும் எழுகிறது. பெரும் கூட்டம் கூடக்கூடிய ஒருவருக்கு ஏன் இந்த குறுகலான சாலையை இடத்தை ஒதுக்கினார்கள்? ஆனால் நாடாளுமன்ற தேர்தலின் போது எதற்கு திரு உதயநிதி அவர்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா என்று சொல்லக்கூடிய பெரிய இடத்தை ஒதுக்கினார்கள், இவருக்கே அந்த இடத்தை ஒதுக்கவில்லை என்கிற கேள்வி, சந்தேகம் வலுவாக எனக்கும் இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் நிசப்தத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் இந்த பேச்சு பார்த்துருக்கு ஒரு ஆக்டிவ் ஃபேஸ்குள்ளே வந்துட்டாரா அப்படி எடுத்துக்கலாம்? நிச்சயமாக தீவிரமாக தேர்தல் களத்தில் அவர் களமாடுவார். திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்னும் கூர்மையாக எதிர்ப்பார், வலிமையாக எதிர்ப்பார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக நிறைய எலண்டோ இஷ்யூஸ் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போ கோவை மாணவியுடைய இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும், லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், சிவகங்கையில் நடந்த அந்த லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், கவின் ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியான எல்லண்டோ சார்ந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இங்கே எதிர்க்கட்சி தலைவர்களும் சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக கெட்டுப்போச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் இருப்பது கவலைக்குரியது. அதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது போதை கலாச்சாரம்.
சாராய கடைகள், மதுக்கடைகள் அன்புமணி தங்கு தடையின்றி, அன்புமணி அவர்களுடைய அறிக்கையை நம்ம இங்கே குறிப்பிட நினைக்கிறேன். மதுக்கடைகள் தங்கு தடையின்றி, இதை நாங்கள் பத்திரிகையில் எழுதியிருக்கிறோம். நாம் பல நேர்காணல்களில் கூறியிருக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை ஜூனியர் விடனும் இது பற்றி எழுதியிருக்கின்றன. விரிவாக ஜூனியர் விடன் பத்திரிகை 2 முறை எழுதியிருக்கிறது, கவர் ஸ்டோரியாக வெளியிட்டிருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை புகைப்பட ஆதாரங்களுடன் எந்தெந்த கடைகள் அதிகாலை நேரத்திலும் நள்ளிரவு நேரத்திலும் திறந்திருக்கின்றன என்று சில கடைகளின் பெயரை சென்னை வரை குறிப்பிட்டார்கள். ஆனால் ஜூனியர் உடன் பத்திரிகை வெவ்வேறு மாவட்டங்களையும் குறிப்பிட்டிருந்தார்கள். அது தவிர நான் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களுடன், செய்தியாளர்களுடன் உரையாடுகிறவன் என்கிற முறையிலும் இதே சூழ்நிலை தான், சென்னையில் இருக்கக்கூடிய சூழல்தான் பெரும்பாலான மாவட்டங்களில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது காலை 11 மணிக்கு கடை திறக்க வேண்டுமென்றால் இல்லை, 7 மணிக்கு சரக்கு வேண்டுமானால் கிடைக்கும், 9 மணி 10 மணிக்கு கடை மூட வேண்டுமானால் இல்லை, 12 மணிக்கு போனாலும் சரக்கு சைடு வழியாக கிடைக்கும் என்று பல நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது மதுபானங்கள் அதே விலையிலும் கிடைக்கும், கூடுதல் விலையிலும் கிடைக்கும். பல இடங்களில் கூடுதல் விலைக்குத்தான் அந்த அநியாய நேரங்களில் விற்கப்படுகின்றன. இதில் போலீஸிலிருந்து உள்ளூர் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி வரை மாமூல் போகிறது. கண்டுகொள்ளாமல் இருக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள் என்றெல்லாம் பல இடங்களிலிருந்து செய்திகள் எனக்கு கிடைத்தன. எதற்காக என்று சொல்கிறேன் என்றால், தாறுமாறாக தெரிகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய சர்க்கார், அதனுடைய எதிரொலிதான் இத்தகைய துர்பாக்கியமான சம்பவங்கள். சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது. காவல்துறையினருடைய கைகள் கட்டப்பட்டுள்ளன அல்லது அவர்களுக்கு வாய் அடைக்கப்படுகிறது. இந்த சூழல் தமிழகத்தில் கவலை அளிக்கக்கூடிய சூழல் என்று நான் பார்க்கிறேன். நேற்று நடந்த பொதுக்குழு அப்படிங்கிறது அரசியல் நாகரிகமற்ற ஒரு பொதுக்குழு. விஜய் அவர்கள் ஒரு மன்னிப்பு கூட கோரலை. அந்த மக்கள் கரூரில் அப்படி நடந்ததுக்கு ஒரு பொதுவெளியில் ஒரு மன்னிப்பு கூட நேற்று கோரலை. அந்த பொதுக்குழுவில் ஒரு அரசியல் நாகரிகமற்ற பொதுக்குழு அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த விமர்சனம் ஏற்க இயலாத விமர்சனம். அவர் ஏற்கனவே கண்ணீர் மல்க ஒரு வீடியோ வெளியிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார், தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொண்டார். ஆகவே இந்த குற்றச்சாட்டு ஏற்க இயலாத குற்றச்சாட்டு. இரண்டாவது, அவர் மனதளவில் எவ்வளவு நொறுங்கி போயிருந்தார் என்று அவரோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆகவே இதெல்லாம் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு என்று தான் நான் பார்க்கிறேன். அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு தான், அப்படி தான் நான் பார்க்கிறேன். ஆமாம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி முடிக்கணும் சார். ஆதவர்களுடைய பேச்சையும் நேற்று ரொம்ப கடுமையாக சாடியிருந்தாங்க. இது டிஎம்கே டிவிகேக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும், இது ஒரு பாசிட்டிவ் வேலை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் நடந்த அந்த துயர சம்பவத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு தூரம் தங்களை ஒடுக்க பார்த்தது, அந்த சம்பவத்தை வைத்து தங்களை முடக்கிவிட பார்த்தது என்கிற ஒரு ஆவேசத்தின் காரணமாக, ஒரு சீற்றத்தின் காரணமாக அவர் சற்று மிகையாக என்று சொன்னால் தடித்த விமர்சனங்களாக அவருடைய பேச்சு அமைந்தது என்றாலும் கூட, ஒரு கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருப்பவர் இன்னும் கொஞ்சம் நிதானத்துடன் பேசியிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையும் கூட. சரியாக ஒரு 38 நாட்கள் கழித்து விஜய் அவர்கள் தன்னுடைய மௌனத்தை கலைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? திரு விஜய் அவர்கள் கரூரில் நிகழ்ந்த பெரும் துயர சம்பவத்திற்கு பிறகு மன ரீதியாக தளர்ச்சி அடைந்திருந்தாலும், அவர் மனதிலும் ஒரு கவலை கலக்கம் எல்லாம் இருந்தாலும் கூட, அரசியல் ரீதியாக அவர் முடங்கி விடுவார் அல்லது அவருக்கு ஒரு அவப்பெயர் உண்டாகி அதன் காரணமாக அவர் பெரிய அரசியல் ரீதியான பின்னடைவை சந்திப்பார் என்பது மாதிரி சில அரசியல் விமர்சகர்கள் நினைத்ததோடு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அப்படித்தான் கணக்கு போட்டார்கள். எதிர்க்கட்சிகள் என்றால் விஜய்க்கு எதிரான கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அப்படித்தான் கணக்கு போட்டார்கள். விஜய் அந்த கரூர் பெருந்துயரத்திற்கு அவர்தான் முக்கிய பொறுப்பேற்க வேண்டியவர் என்பது போன்ற ஒரு பிம்பம் கூட கட்டமைக்கப்பட்டது. அதாவது காவல்துறை மீது தவறில்லை, அரசாங்க நிர்வாகம், அதாவது மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்தை ஒதுக்கியதில் தவறில்லை, விஜய் தாமதமாக வந்தது மட்டும்தான் தவறு என்பது போல திரும்ப திரும்ப பலரால் அது பரப்பப்பட்டது. ஆனாலும் கூட நாம் இது பற்றி விவாதித்த போது நான் பல கேள்விகளை எழுப்பினேன். விஜய்க்கு தொடர்ந்து அவர் போகிற இடங்களிலெல்லாம் பெரும் கூட்டம் திரளுகிறது என்கிற போது காவல்துறை, குறிப்பாக உளவுத்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? அதாவது அவருக்கு பெரிய கூட்டம் வருகிறது, அதற்கு தகுந்த இடம் ஒதுக்குங்கள் என்று மாவட்ட நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும். அதே போல விஜய் அவர்களும் தாமதமாக வராமல் ஒரு கூட்டத்திற்கு வர வேண்டும் என்பதை அவருடன் காவல்துறை கலந்து பேசியிருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அது தவிர ஒரு பெரிய மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால்
அங்கே அந்த அவர்கள் எந்த பாயிண்டில் பேசுகிறார்களோ அந்த பாயிண்ட்டை வந்து கவர் பண்ணிவிட வேண்டும், அது ஸ்டெரைல் ஜோன் ஆக்கிவிட வேண்டும் என்பதை பற்றியும் நாம் இருவரும் பாதித்திருக்கிறோம். ஏனென்றால் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் ஆகியோரது கூட்டங்களில் மிக நெருக்கமான பகுதியில் முக்கியஸ்தர்களை தவிர யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள். அது வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்டிலும் ரிஸ்க் இருக்கிறது. மக்கள் நெரிசலை விடுங்கள், செக்யூரிட்டி ஆஸ்பெக்டிலும் ரிஸ்க் இருக்கிறது என்பதன் காரணமாகத்தான் அத்தகைய அணுகுமுறையை போலீஸ் கையாளும். ஆனால் அதை எதையுமே செய்யாமல் விஜய் மீது தூக்கி பழியை போட்டு விஜயை அரசியல் ரீதியாக க்ளோஸ் செய்து விட வேண்டும். விஜய் மீதும் குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க. என்னன்னா, இத்தனை மணிக்கு தான் நான் வருவேன் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக முன்னாடியே சொல்லியிருந்தா இல்லை முடிச்சிடறேன், இந்த மக்கள் கூட்டம் வந்திருக்காது, இவ்வளோ பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்காது. அதனால தான் இந்த ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது நடந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களே முத நாள், அதாவது அந்த 27ஆம் தேதிக்கு முத நாள் 26ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு விஜய் அவர்கள் நாளைக்கு இத்தனை மணிக்கு இங்கே வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும் மக்கள் செல்வாக்கு இருப்பவர்கள் அல்லது மக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள், அப்படிப்பட்ட புகழுக்குரியவர்கள் குறித்த நேரத்தில் பிரச்சாரத்திற்கு வருவது என்பது இயலாத காரியம். நான் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துடன் இதை ஒப்பிட விரும்பவில்லை, ஆனாலும் சொல்லுகிறேன். இவர் வந்து நான் அதற்காகத்தான் ஒன்று சொன்னேன், காவல்துறை உரிய வகையிலே அவருக்கு கலந்து பேசி ஒரு அறிவுறுத்தல் செய்திருக்க வேண்டும். ஆனால் வழியெங்கும் மக்கள் இருக்கிற போது அதையெல்லாம் வந்து நேர மீட்டிங் ஸ்பாட்டாக இருந்தால் பண்ணலாம், மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போவதாக இருந்தால் பண்ணலாம். இது வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி கிட்டத்தட்ட அவர் வருகிறார். இருபுறமும் சாலையின் இருபுறமும் மக்கள் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வாரத்திற்காக சொல்கிறேன். சாலையின் இருபுறமும் மக்கள் குழுமி இல்லாவிட்டால் அந்த வண்டி வேகமாகத்தான் போக போகிறது. வழியெங்கும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் இருந்திருக்கிறார்கள், நாம் லைவ் கவரேஜில் நாம் பார்த்தோம். ஆகவே இனிமேல் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது அரசாங்கமும் சரி கோர்ட்டும் சரி இப்போது வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க இருக்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை பொறுத்தவரை விஜய் தான் முக்கிய குற்றவாளி என்பதைப் போல நடந்த சித்தரிப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இரண்டாவது, உச்சநீதிமன்றம் அன்றைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சு மிக கவனமாக அவர் பேசினார், தயாரித்து கொண்டு வந்து, அதாவது நன்கு தகவமைக்கப்பட்ட ஒரு பேச்சு. அது ஆளுகிற அரசு இதை எப்படி சித்தரிக்க முயன்றது, ஆனால் உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்த்தது, இதுதான் அவர் வேறுபடுத்தி காட்டினார். அதில் குறிப்பாக நம்மளுமே நம்ம நேர்காணலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த விஜய் அவர்கள் அந்த ஸ்டாம்பின் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு அரசு அதிகாரிகள் இங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்தது தவறு அப்படிங்கிறத நீங்களும் சொல்லியிருந்தீங்க. அதே ஸ்டேட்மெண்ட்டை உச்சநீதிமன்றமும் சொல்லியிருந்தாங்க. நேற்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை டீகோட் பண்ணி காமிச்சும் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தார். ஒரு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது விசாரணை முதல் நாள் தான் முடிந்திருக்கிறது. அடுத்த நாள் ஒரு பெட்டிஷன் போகிறது. அந்த நீதிபதி அதை அட்மிட் செய்து கொண்ட விதமே, தனி நீதிபதி அட்மிட் செய்ததே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். அது தவிர அவர் அந்த கேஸுக்கு வெளியே போய் விஜய் அவர்கள் குறித்தும் தாவேகா குறித்தும் விமர்சித்தது தவறு என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். இந்த கருத்தை எல்லாம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எப்படி நீங்கள் இதை அட்மிட் செய்தீர்கள், எப்படி இந்த மாதிரியான முடிவுக்கு வந்தீர்கள்? அவர் ஒரு குழு போடுறாரு, அவங்க ஒரு இது நடக்கிறாங்க, ஆணையம் ஒரு பக்கம், அப்போ யார் எந்த வேலையை பார்ப்பாங்க என்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு அதிகாரிகள் எந்த அடிப்படையில் பேசினார்கள், ஆணையத்திற்கு டைரக்ஷன் கொடுக்கிறார்களா என்று கூட நாம் விவாதித்தோம். ஆகவே உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்களை, அப்சர்வேஷன்ஸை, தீர்ப்பை மேற்கோள் காட்டி விஜய் மிக அற்புதமாக நேற்று பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அவர் வீசிய கேள்விகள் சவாலான கேள்விகள். விஜய் நேற்றைய தினம் பேசினார். நான் இன்றைய தினம் காலை பத்திரிகை செய்திகளை பார்த்தேன், தேடி தேடி பார்த்தேன். வாய்கிழிய பேசுகிற ஆர்எஸ் பாரதியோ அல்லது அரசு சார்பில் யாராவதோ அதற்கு பதில் கூறுவார்களா என்றால் காணவில்லை. ஆகப்பெரிய சட்டமேதைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? உச்சநீதிமன்றத்தில் ஏராளமான கோடிகளை குட்டி வக்கீலை அமர்த்தினீர்களே, என்ன ஆயிற்று என்று விஜய் கேட்டார். அங்கே பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நின்றார்களே என்று விஜய் கேட்டார். அவர்களை அமர்த்திய புலி இங்கே பேச வேண்டியதுதான். சட்ட புலிகள் இருக்கிறார்களே, திமுக சட்ட புலிகள் இப்போது புலிகளாகிவிட்டார்களா, ரசத்தில் போடுகிற புலிகளாகிவிட்டார்களா என்று நான் கேட்கிறேன். ஆகவே விஜய் நேற்று கேட்ட கேள்வி சுளீர் என்று உரைக்கக்கூடிய கேள்விகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி எழுப்பிய கேள்விகள். இது நேற்றைய பொதுக்குழு என்ன உணர்த்துகிறது என்று நீங்கள் கேட்டீர்கள். விஜய் மீண்டும் ஆக்டிவாக திரும்பி இருக்கிறார், முன்னை விட வேகத்துடன் திரும்பி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். வேகம் எடுப்பார் விஜய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்த கேள்விகளால், துளைத்தெடுக்கக்கூடிய கேள்விகளால் நேற்றைய பேச்சை வடிவமைத்து கொண்டார். அரசு சார்பில் மைக்கை நீட்டி கோட்டையிலே பேட்டி அளிக்கிற அமைச்சர்களோ அல்லது சட்ட மேதைகளோ
ஏன் பதில் சொல்லவில்லை? அவர்களுடைய பதில் இன்றாவது வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று அறிய நான் காத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட நேற்று ஒரு 12 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுறாங்க. அதில் வந்து அரசுக்கு எதிராக நிறைய தீர்மானங்கள் இருந்துச்சு. குறிப்பாக அந்த விவசாயிகள், தஞ்சை விவசாயிகள் நெல் பிரச்சனைகள், அப்புறம் வடிகால் அமைக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் வந்து இங்கே நம்ம இந்த சதுப்பு நில பகுதிகள் சார்ந்த தீர்மானங்களும் இருந்தது. 2 தீர்மானங்கள் எனக்கு அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவப்பட்டது. ஒன்று சார், தேர்தல் கமிஷன் நடத்தக்கூடிய இந்த எஸ்ஐஆர், அதை வந்து நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, கூட்டணி சார்ந்த முடிவுகள் அனைத்தையுமே எடுக்கிறதுக்கான முழு அதிகாரத்தை விஜய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற 2 தீர்மானங்கள். இது எப்படி பார்க்குறீங்க? எஸ்ஐஆர் குறித்த தாவேகாவினுடைய தீர்மானத்தை ஏற்கவில்லை, நான் ஏற்கவில்லை என்பதை நான் ஏற்கனவே நேற்று ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு காரணம், எஸ்ஐஆர் என்பது திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் ஏதோ பாரதிய ஜனதா ஆட்சியில்தான் முதல் முறையாக வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்களை, திமுக ஆதரவு வாக்காளர்களை நீக்குகிறோம் அல்லது பல்லாயிரக்கணக்கான பாஜக ஆதரவாளர்களை உள்ளே கொண்டு வருகிற முயற்சி என்பதெல்லாம் பிதற்றலான வாதம், கவைக்குதவாத வாதம். வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்பது இப்போது 9வது முறையாக நாட்டில் நடைபெறுகிறது. ஏதோ பிஜேபி வந்த பிறகு, மாண்புமிகு மோடி வந்த பிறகு நடைபெறுகிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தப் போகிறார்கள் இந்த சீர்திருத்தத்தின் மூலம் என்ற பூச்சாண்டி திமுக காட்டுகிறது. அந்த வலையில் விஜயும் பாஜக எதிர்ப்பு என்கிற சிந்தனையின் காரணமாக, பாஜக எடுக்கிற முடிவை எதிர்த்தால்தான் நமது பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு நம்ப தகுந்ததாக இருக்கும் என்று கருதியோ என்னவோ, அதாவது அவரும் அதில் போய் விழுகிறார். அது அவசியமே இல்லை. பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்றுக்கொள்ளாத ஒரு முடிவை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவை, மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு முடிவை, பெருமளவில் மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு முடிவை எடுக்கிறது என்று வையுங்கள். அப்போது நீங்கள் பேசுங்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், கேஸ் விலை உயர்த்தப்படுகிறது என்று வையுங்கள். விஜய் எதிர்ப்பதில் அர்த்தம் இருக்கிறது. பெட்ரோல் விலை உயர்த்தப்படுகிறது, டீசல் விலை உயர்த்தப்படுகிறது என்றால் நீங்கள் எதிர்க்கலாம். ஏனென்றால் அந்த பாதிப்பு கடைக்கு வருகிற மளிகை பொருட்கள் வரை வரும், காய்கறிகள் வரை வரும். சரக்கு கட்டணத்தினுடைய கட்டணத்தை உயர்த்தும். கோயம்பேடிலிருந்து கொண்டு வந்து இறக்குகிறவன் அந்த வேன்காரன் ஏற்றுவார். அந்த வேன்காரர் ஏற்றுவதன் மூலமாக காய்கறியினுடைய விலை உயரும். அதற்கு ப்ரொபோர்ஷனேட்டாக உயராது, அவர்கள் பாட்டு இஷ்டத்துக்கு ஏற்றுவார்கள். ஏனென்றால் இவையெல்லாம் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள். இது எந்த வகையில் மக்களை பாதிக்கும் எனக்கு சொல்லுங்கள். 1 மாத அவகாசம் போராது, 2 மாத அவகாசம் வேணும் என்று கேட்டால் அது நியாயமான கோரிக்கை. இறந்தவர்கள் பெயர் நீக்கப்பட வேண்டும். இடம் மாறியவர்கள் பெயர்கள் அவர் எங்கே இடம்பெயர்ந்தார்களோ அந்த இடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இவையெல்லாம் நியாயமான கருத்துக்கள் தானே. திராவிட முன்னேற்ற கழகமே வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும் என்று 2017 கேட்டதா இல்லையா? இவர்களெல்லாம் நீக்க வேண்டும். ஆனா எஸ்ஐஆர் அடிப்படையில் பண்றது வந்து இங்கே தவறுன்னு தானே சொல்றாங்க. அது திமுகவினரும் அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் விஜய் அவர்களும் இப்படி பலதரப்பட்ட பேர் சொல்றாங்க. குறிப்பா சொல்றது, பீகார்ல இதுல வந்து ஒரு பெரிய முறைகேடு வந்து நடந்துச்சு. பீகார்ல பெரிய முறைகேடு வந்து நடந்துச்சு. அதே மாதிரி தமிழகத்தில் நடக்கும். இன்னும் சொல்ல போனா 1 மாத இடைவெளியில் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ண முடியும்? அதுதான் நான் உங்களிடம் சொன்னேன், கால அவகாசம் போதாது என்று சொல்லுங்கள். இரண்டாவது, இன்றைக்கு மிக அருமையாக தேர்தல் கமிஷன் சார்பாகவும் சரி, பாரதிய ஜனதா சார்பாகவும் சரி எதிர்கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும், எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் பாக முகவர்கள், பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன வேலை பார்க்க போகிறார்கள்? அவர்கள் என்ன வேலை, இதை தவிர என்ன வேலை என்று கேட்கிறேன். அதற்காகத்தானே பயிற்சி கூட்டம் போடுகிறீர்கள், அதற்காகத்தானே ஆலோசனை கூட்டம் நடத்துகிறீர்கள். அவர்களை வைத்து செக் செய்யுங்கள். அநியாயமாக நீக்குகிறீர்கள் சார், அவர் பெயரை நீக்கக்கூடாது, கேளுங்கள். ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யுங்கள், சட்ட ரீதியாக எதிர்ப்பு தெரிவியுங்கள், அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். ஆனால் இந்த சீர்திருத்தமே நடக்கக்கூடாது என்று சொல்லுவது வேறு எந்த காரணமும் இல்லை. பிஜேபிக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் இது, அதற்கு ஒரு கருவி. தமிழ்நாட்டு மக்களினுடைய கவனத்தை கோவை பாலியல் அத்துமீறல் சம்பவத்தில் இருந்தும், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் வீடு கட்ட அனுமதி இருந்ததில் நடக்கிற ஊழலில் இருந்தும், வேலைக்கு லஞ்சம் வாங்கினார்கள் என்கிற குற்றச்சாட்டில் இருந்து, ஒரு அமைச்சர் மீது வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டில் இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பவும் இந்த எஸ்ஐஆரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். தினசரி நடைபெறுகிற கொலை, கொள்ளைகள், இந்த ஊழல், இதை பற்றி மீடியா பேச மறுக்கிறது. பெரும்பாலான மீடியா பேச மறுக்கிறது. இதை பீகார் எஸ்ஐஆர் அப்படி ஆகிவிட்டது, இப்படி ஆகிவிட்டது என்று திசை திருப்புகிற பிரச்சாரம். இதில் விஜய் வீழ்ந்தது தவறு என்பது என் பார்வை. இரண்டாவது, நீங்கள் சொன்னது கூட்டணி பற்றி தாவேகா எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. ஆமாம், விஜய் அவர்களுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது மிக தீர்மானமாக மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது
தாவேகாவினுடைய துணிச்சலான முடிவு என்று நான் பார்க்கிறேன். தமிழக வெற்றிக் கழகம் பற்றி பல வதந்திகள் இருந்தன. பாஜகவை அச்சுறுத்துகிறது, பாஜக அச்சுறுத்துகிறது, அதிமுக எதிர்பார்க்கிறது, அதிமுக சமிக்ஞை காட்டிவிட்டது, ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன என்று வதந்திகள் ரெக்கை கட்டி முளைத்தன. ஆனால் அவற்றுக்கு முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வகையில் இரண்டாவது முறையாக தாவேகா பொதுக்குழுவில் ஏற்கனவே ஒரு முறை தாவேகா தலைமையில் தான் கூட்டணி என்பது ஏற்கனவே ஒரு முறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது முறையாக தெரிவிக்கப்பட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ளே விஜய் வரணும் அப்படிங்கிற தொடர்ச்சியான கருத்துக்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. எடப்பாடி அவர்கள் அதுக்கான நிறைய சிக்னல்ஸ் காமிச்சார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பொதுக்கூட்டத்தில் காமிக்கப்பட்ட கொடியே வந்து இது வந்து புள்ளியாக சொல்லி எடுத்துக்கலாம்னு சொன்னார். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய செக் பாயிண்ட்டை விஜய் இங்கே வச்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? செட் பாயிண்ட் இல்லை, இதுக்கெல்லாம் செக் அண்ட் மேட் மாதிரி மட்டுமல்ல. இது அதிமுகவுக்கு தாவேகாவினுடைய கதவுகள் சாத்தப்பட்டு விட்டன என்பதை உணர்த்தியிருக்கிற செய்தி. இரண்டாவது, எனக்கு இரண்டு விஷயங்கள் ரொம்ப வியப்பை அளித்தன. அதிமுக இந்த அளவு இறங்கி போகிறதே என்று இரண்டு விஷயங்கள் வியப்பை அளித்தன. ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொடியை காட்டியவுடன் இவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியது கூட அல்ல. அதை தாண்டி ஒன்று, திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் என்று உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். நம்மிடம் ஒரு பெரிய கட்சி வந்து சேரப்போகிறது என்று சொன்னார். அப்படியானால் அதிமுக தமாத்துண்டு கட்சியா என்று நான் கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்பதுதான் இருவரும் கட்சிகள். இன்னொரு பெரிய கட்சி எது என்பது இனிமேல் தான் நிரூபணமாக வேண்டும். விஜய் வளர்ந்து வருகிற சக்தி தமிழகத்தில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை நான் ஏற்கிறேன். அவர் இரண்டாவது கட்சியா மூன்றாவது கட்சியா என்பதை 2026 தேர்தல் நமக்கு நிரூபிக்கும். அதற்கு முன் நாம் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் முடிவுக்கு வந்துவிட முடியாது. நான் விஜய் 2026 தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கிறேன். அது வேறு விஷயம். ஆனால் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர், தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சியைச் சேர்ந்த ஒரு தலைவர் எந்த அளவு அவருடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். ஒரு பெரிய கட்சி நம்மோடு வரப்போகிறது, அப்படியானால் நீங்கள் என்ன சிறிய கட்சியா என்று இமீடியட்டாக கேள்வி வந்ததற்கு அவர்கள் பே என்று முடித்தார்கள். இது ஒன்று. இரண்டாவது, எதிர்க்கட்சி தலைவர் தான் இப்படி உளறினார் என்றால் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர் ஒரு அறிவாளி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? RB உதயகுமார் அவர் சொன்னார், விஜய் தாவேகா எங்களோடு சேர்ந்தால் நல்லது, இல்லை என்றால் விஜய் கட்சியும் காணாமல் போகும், தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அப்படியானால் அந்த ஸ்டேட்மெண்ட் வாட் இட் மீன்ஸ் நான் கேட்கிறேன். திமுக மேல தானே குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இல்லை, திமுக மேல தான் குற்றச்சாட்டு சார். விஜய் வராவிட்டால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் காப்பாற்ற முடியாது என்று சொன்னால் தமிழ்நாட்டை அதிமுகவால் காப்பாற்ற முடியாதா? விஜய் வராவிட்டால் அதுவும் சேர்ந்தே தானே அதற்கு பொருள். தமிழ்நாட்டை ஆண்டவனால் காப்பாற்ற முடியாது என்பது புலம்பல். எங்களால் காப்பாற்ற முடியும், விஜய் இல்லாவிட்டாலும் கவலை இல்லை, நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று பேசியிருந்தால் அது வீரமான பேச்சு. இது புலம்பல். நீங்கள் மக்களுக்கு சாபம் விடவில்லை, உங்களுடைய கையறு நிலையை வெளிப்படுத்திக் கொண்டீர்கள். RB உதயகுமாருடைய பேச்சு என்பது அதிமுக பரிதாப நிலையில் காத்திருக்கிறது என்பதைத்தான் வெளிப்படுத்தியது. நேற்றைய இந்த விஜய் அவர்கள் பேசினதில் பார்க்க முடிஞ்சு, தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மீது வந்து குற்றச்சாட்டுகள், மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தது. இது முதலமைச்சர் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கூட அவருடைய பேச்சு இருந்துச்சு. முதலமைச்சர் தான் காரணம் முதலமைச்சர் தான் காரணம் என்று அவர் கூறியதாக நான் கருதவில்லை. அந்த ஸ்பீச் அதை தான் உணர்த்துவது என்பது உங்களுடைய ரீடிங். ஆனால் அவர் சொன்னது என்னவென்றால், இந்த பிரச்சனையை நான் அரசியலாக்க விரும்பவில்லை என்று சொல்லிக்கொண்டே முதலமைச்சர் இதை அரசியலாக்கினார், சட்டசபையை அதற்கு பயன்படுத்தி கொண்டார் என்பது விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டு. அது முழுமையாக நியாயமான குற்றச்சாட்டு. சட்டசபையில் இந்த பிரச்சனையை விரிவாக பேச எடுத்துக்கொண்டதே தவறு. இவர்களுக்கு சௌரியம் இல்லாத பிரச்சனை. இவர்கள் என்ன நினைத்தார்கள்? விஜய் மீது பழிபோடுவதற்கு அதையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி கொண்டார்கள். கூட்டணி கட்சியெல்லாம் ஜால்ராடிக்குது, விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம்னு வரிசையாக பேசுறதுக்காக அங்கே ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அதற்கு அதை பயன்படுத்தி கொண்டார். ஆனால் நார்மலாக ஒரு அரசாங்கம் கடுமையான பிரச்சனையில் சிக்கி கொண்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அந்த ராம்சர் லேண்டில் வீடு கட்டுறதுக்கு அனுமதிச்சிட்டாங்க. இந்த வேலைக்கு லஞ்சம் மந்திரி வாங்கினார்னு ஆதாரங்கள் 223 பக்க கடிதத்தோடு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் சட்டசபையில் எடுப்பாங்களா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீதிமன்றத்தின் பார்வையில் இருக்கிறது, புலன் விசாரணையில் இருக்கிறது, இல்லாத நியாயம்லாம் சொல்லுவாங்க. உருட்டுறதெல்லாம் இஷ்டத்துக்கு உருட்டுவாங்க. சபாநாயகர் உருட்டுவார் நல்லா. ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி விரிவாக எடுத்துக்கிட்டீங்க?
மதுரை பெஞ்ச் பார்க்குது, சுப்ரீம் கோர்ட்டு கண்காணிப்பில் ஒரு விசாரணை நடக்குது. எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி தான். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், விஜய் வைத்த விமர்சனம் என்பது நியாயமான விமர்சனம். அதாவது இதை அரசியலாக்கக்கூடாது என்று சொல்லி அரசியலாக்கி தாவேகா மீது பழிபடுவதற்கு சட்டசபை விவாதத்தை முதலமைச்சர் பயன்படுத்தி கொண்டார் என்ற குற்றச்சாட்டு நியாயமான குற்றச்சாட்டு. ஒரு அலைன்ஸ் இல்லாமல் இங்கே வந்து கிட்டத்தட்ட 75 வருடம் மான ஒரு கட்சி திமுக, அதை வந்து நான் வந்து எதிர்த்து வீழ்த்துவேன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரையுமே நம்மளோட வரலாறுகளை பார்த்தா அலைன்ஸ் இல்லாமல் ஒரு மேசிவ் விக்டரி வந்து இங்கே இருந்த மாதிரி தெரியல. இல்லை, அது வந்து உங்களுக்கு வந்து திமுகவை வைத்து அந்த கருத்தை நாம் சொல்லக்கூடாது. திமுக தான் கூட்டணி இல்லாமல் இதுவரை தமிழகத்தில் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. 1967 52 எடுத்துக்கொண்டால் திமுக ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை 67 பெற்றது, 71 பெற்றது. அதன் பிறகு அதோடு 76 ஆட்சி போன பிறகு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவர்கள் கோட்டை பக்கம் தலை வைத்து படுக்கவே முடியவில்லை. திரும்ப 89 ஆட்சிக்கு வந்தாங்க. அதற்கு காரணம் அதிமுக 2ஆக பிளவுபட்டது. பிறகு 96 வந்தாங்க, பிறகு 2006 வந்தாங்க. அதன் பிறகு 2006க்கு பிறகு 2 முறை ஜெயித்த வரலாறு படைத்தவர் செல்வி ஜெயலலிதா. அதில் ஒரு முறை தனித்தே வெற்றி பெற்றார். ஆனால் திமுக கூட்டணி கட்சிகளின் தயவில்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்ததே கிடையாது. நீங்கள் சொல்லுகிற அந்த வரலாறு, அந்த கூட்டணி கட்சி வேணும் அப்படி என்பது, விஜய் எப்படி திமுகவை வீழ்த்த முடியும் கூட்டணி இல்லாமல் என்பது அவரோட மெயின் மோட்டோ திமுகவாக தான் இருக்கு. அந்த அந்த நேற்றைய பொதுக்குள்ள கூட சொல்ல உங்கள் திரும்பியும் சொல்கிறேன், இங்கே போட்டி அப்படிங்கிறது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. உங்களுடைய கேள்வியை நான் உள்வாங்கிக் கொண்டேன். நீங்கள் விஜய் பக்கம் யாருமே சேரவில்லை அல்லது சேரமாட்டார்கள் என்கிற முடிவுக்கு இப்போது நவம்பர் முதல் வாரத்தில் வருவதே தவறானது. ஜனவரி மாதத்திற்குள் தமிழக அரசியலில் சில மாற்றங்கள் நிகழலாம். ஆகவே விஜய் பக்கமும் சில கட்சிகள் சேரலாம். நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது, விஜயுடன் சேருவதற்கு சில கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில கட்சிகள் இன்னமும் தேர்தலில் எந்த நிலைப்பாடு என்பதை முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய கட்சிகள் நண்பர் சிவதனுஷுக்கு தெரியாமல் இல்லை. அது தேமுதிகவாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவோ 2 பிரிவோ ஆகட்டும், புதிய தமிழகம் கட்சி ஆகட்டும், இப்படி சில கட்சிகள் யாருடன் கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை இன்னமும் இறுதி செய்யவில்லை. ஆகவே விஜய்க்கான அது தவிர அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்தவர்கள், அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையையும் அவர் எவ்வாறு தலைமை பொறுப்புக்கு வந்தார் என்பதையும் கொஸ்டின் செய்து வழக்கு மன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், தேர்தல் ஆணையத்திலே முறையிட்டிருக்கிறார்கள். அவற்றின் மீது என்ன முடிவுகள் வரப்போகின்றன, தேர்தலுக்கு முன் ஏதாவது முக்கியமான முடிவு வரப்போகிறதா நமக்கு தெரியாது. அதேபோல் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு, பொதுவாக ஒரு அமைப்பாகவோ கட்சியாகவோ திரளப்போகிறார்களா, அவர்களை விஜய் பயன்படுத்தி கொள்வாரா, அதுவும் நமக்கு தெரியாது. ஆகவே சில கட்சிகள் முடிவெடுக்காத நிலையில் விஜய் தனித்து விடப்படுவார் என்று நான் கருதவில்லை. அவர் கூறியது போல திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் தான் எங்களுக்கு போட்டி என்று கூறுவதோடு மட்டும் நில்லாமல் அவர் தலைமையில் ஆட்சி அப்படிங்கிறது அந்த திமுக எதிர்ப்பு சக்தியாக பிரதானமாக முன்னிறுத்துவது மட்டும் அல்லாமல் கிட்டத்தட்ட திரு அண்ணாமலை அவர்களைப் போல திரு விஜய் மிக கடுமையான விமர்சனங்களை அடுத்த சில வாரங்களில் திமுகவை நோக்கி முன்வைப்பார் என்று தாவேகாவை சேர்ந்த 1 நண்பர்கள் எனக்கு தெரிவிக்கிறார்கள். அதாவது அவர் அடுத்த கட்ட பயணத்தை பரப்புரையை தொடங்கும் போது திமுக ஆட்சியின் மீதான 1-2 ஊழல் புகார்கள் உட்பட அவரது விமர்சனங்கள் இன்னும் கடுமையாகும். அப்படி இருக்கும்போது மக்களுடைய கவனம் திரும்பும், இன்னும் கூடுதலாக திரும்பும். இரண்டாவது, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர் பிரச்சாரத்தை முன்னெடுப்பார் என்பதற்கான சமிஞ்ஞைகளும் நமக்கு தெரிகின்றன. ஆகவே திரு விஜய் அவர்கள் மேலும் வலிமை பெறுகிறார், வலிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகாது என்று சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தான் நான் பார்க்கிறேன். இப்போ 3 அணி ஆயிரல சார், திமுக ஒரு அணி, விஜய் ஒரு அணி, அதிமுக பாஜக ஒரு அணி, இந்த சைடு சீமான் இருக்காரு. அப்படிங்கிறப்ப ஒரு 4 முனை போட்டியாக தானே இது வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். 4 முனை கன்சிடரிங் சீமான் 4 முனை போட்டியில் எந்த அணியின் பக்கம், திமுகவை எதிர்க்கிற எந்த அணியின் பக்கம் மக்கள் பார்வை திரும்ப போகிறது, எந்த அணியில் கூடுதலான கட்சிகள், வலிமை உள்ள கட்சிகள், நாம்கே வாஸ்தே இல்லை, உப்மா கட்சிகள் அல்ல, மக்களிடம் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய கட்சிகள் இடம்பெறப் போகின்றன. எந்த அணி வெற்றி பெறுவது நல்லது, இதை தாண்டி
என்று மக்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே திரு விஜய் அளிக்கப் போகிற வாக்குறுதிகள், திரு விஜய் என்ன மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுக்கப் போகிறார், இவற்றையெல்லாம் பொறுத்துதான் வெற்றி வாய்ப்பு அமையும். திமுக ஒரு 7-8 கட்சிகளை சேர்த்து கொண்டிருப்பதாலேயே திமுக வீழ்த்தப்பட முடியாத கட்சி என்று நான் கருதவில்லை. திமுகவுக்கு பாசிட்டிவ் ஓட் கிடையாது. திமுக சாதனைகள் செய்து அவற்றை பரப்புரையில் கூறி வெற்றி பெறுகிற நிலையை விட திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்கு. சாதகமான அம்சங்கள் குறைவாக இருக்கின்றன, எதிரான அம்சங்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்த எதிரான அம்சங்களை வலிமையாக எடுத்து கூறுவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் வந்தால் பெட்டர் என்று மக்கள் யாரை பார்க்க போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த தேர்தல் களம் அமையும். ரொம்ப நன்றி சார். அடுத்து ஒரு அரசியல் நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட், a premium smart plot community.